வெளியிலே செல்வதாக இருந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் உது செய்து விட்டு செல்லட்டும். எந்த மனிதர் உதுவோடு இருக்கிறாரோ அவருக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் ஒரு மலக்கையும் சேர்த்து வைத்திருப்பார். அந்த மலத்தினுடைய பாதுகாப்பிலேயே அவர் கடை வீதிக்கு செல்வார். தேவைகளை முடித்துவிட்டு தீய பார்வையில இருந்தும் தீய சீண்டுதலில் இருந்தும் அவர் பத்திரமாக வீடு வந்து செல்வதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிற அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், உது செய்வது என்பது ஒரு கவசத்தை போல. நீங்கள் உதுவோடு இருக்கிற பொழுது உங்களை கண்டு ஷைத்தான் விரண்டு ஓடுவார், உங்கள் பக்கத்தில் அவன் நெருங்கவே மாட்டான் என்று சொல்றார். ஷைத்தான் நெருங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உதுவோடு இருக்க வேண்டும். அந்த உது எப்படிப்பட்ட உதுவாக இருக்க வேண்டும், எவ்வளவு நிறைவாக கவனமாக அது செய்யப்பட வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள்ல ஒரு மனிதர் உறங்க செல்லுகிற பொழுது அவரிடத்தில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறார். அந்த 3 முடிச்சுகளோடு தான் அவர் உறங்க செல்வார். அந்த 3 முடிச்சுகளை அந்த மனிதரை அவிழ்த்துக் கொண்டால் அவன் தப்பித்துக் கொள்வான். அந்த ஷைத்தான் போட்டிருக்கிற 3 முடிச்சுகளையும் அவன் அவிழ்க்கவில்லை என்றால் அன்றைய நாள் முழுக்க அவன் சோம்பேறியாக இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி அவிழ்ப்பது? இரவில் அவருக்கு திடீரென்று ஒரு முடிப்பு வருகிறது. அப்படி முடிப்பு வருகிற பொழுது அவர் ஏதாவது ஒரு திக்ரை செய்கிறார், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறார், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்கிறார். அப்படி சொன்னார் ஷைத்தான் போட்டிருக்கிற ஒரு முடிச்சு அவிழ்த்துவிடும். இரண்டாவதாக முடிச்சு அவர் உது செய்து கொண்டால், அவர் பாத்ரூமுடைய தேவைகளை முடித்து விட்டு வந்து உது செய்து விட்டு வந்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்த்துவிடும். மூன்றாவது அவர் தொழுதால் மூன்றாவது முடிச்சு அவிழ்ந்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 3 முடிச்சுகளையும் நீங்கள் உறக்கத்திலே இருந்து விடுத்து சராசரி வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு முன்னால் நீங்களாக அவிழ்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அன்றைய தினம் முழுக்க ஷைத்தானுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் அவனுடைய பிடியில் இருப்பீர்கள். அன்று முழுக்க நீங்கள் சோம்பேறியாகவும் அசதியோடு இருப்பீர்கள். எந்த காரியத்திலேயும் நீங்கள் கவனமாக ஈடுபட முடியாது என்கிற கருத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உதுவுடைய பலன்களை நாம் நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கலாம். யார் உது செய்துவிட்டு துஆ செய்கிறாரோ அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வார். இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். அதே மாதிரி நாளை மறுமை தினத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் கிடைக்கிற அந்த பாக்கியம் யார் உதுவை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்கிற தகவலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உது செய்வதன் வழியாக நம்முடைய உறுப்புகளில் இருந்து பாவங்கள் வழிந்தோடும். அதே போல நாளை மறுமை தினத்தில் சுவனம் கிடைக்கும். அதே போல சுவனத்தில் நம்முடைய தரஜாக்கள் உயரும். அது மாதிரி ஷைத்தானுடைய பிடியிலே இருந்து நாம் உதுவின் மூலமாக நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். நாளை மறுமை தினத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் என்று இந்த உதுவுடைய சிறப்புகளை பற்றி நாம் நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கலாம். எனவே நாம் தொழுகைக்காக உது செய்வது என்கிற நிலையிலே இருந்து எல்லா நேரத்திலையும் உதுவோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா யுஆதுலு அலல் வுதுஇ இல்லா மூமின். மூமின்கள் தான் உதுவை எப்பொழுதும் பேணி பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். அதை முறிந்து விடாமல். அப்படி உது முறிந்து விட்டால் மறுபடியும் அவர்கள் உது செய்து அந்த உதுவோட தங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு முன்னாலே வாழ்ந்த பெரியவர்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள் எப்பொழுதும் உதுவோடு இருப்பார்கள். அரபு கல்லூரிகளிலே பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாதுமார்கள், அது ஹதீஸ் கலையாக இருக்கட்டும், திருக்குர்ஆனுடைய விளக்குரையாக இருக்கட்டும், எந்த பாடமாக இருந்தாலும் சரி, உது இல்லாமல் அவர்கள் எந்த கிதாபையும் தொட மாட்டார்கள். இது தன்னுடைய ஆதத்தாக வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சாஹிபுல் உது என்று பெயர். எப்பொழுதும் உதுவோடு இருப்பார்கள். சாஹிபு தர்தீப் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் ஜமாஅத்தோடு சொல்வார்கள். தொழுகை கலாவாக. இதுவெல்லாம் நாம் அசட்டையாக கவனக்குறைவாக இருந்தாலும் கூட இந்த செய்திகளை கேட்டதற்கு பின்பு எப்பொழுதும் நான் உதுவோடு இருப்பேன் என்கிற நியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் பாத்ரூமில் இருந்து வெளியில வருகிற பொழுது எப்படி இருந்தாலும் நாம் என்ன செய்வோம் என்றால் கைகால் முகத்தை கழுவுவோம். அப்படி கழுவுகிற பொழுது அது உதுவின் நியத்தோடு செய்ய வேண்டும். நான் எப்பொழுதும் உதுவோடு இருக்க வேண்டும் என்கிற கவனத்திலே கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஊராக இப்படியாக ஒட்டகத்திலேயும் நடைபயணமாகவும் சென்று அவர் நிறைய ஹதீசுகளை சேகரிப்பார்கள். அந்த ஹதீசுகளை சரிபார்த்து தன்னுடைய கிதாபுகளிலே அவரை பதிவு செய்வதற்கு முன்பு 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு உது செய்து 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு தான் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள்.
அந்த கிதாபுடைய அங்கீகாரத்திற்கு என்ன காரணம் என்றால் இதுவும் ஒரு காரணம் என்று சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் கிடைச்சதுன்னா அது ஓரமாக எழுதி வைப்பதில்லை, அதை ஆத்தன்டிக்காக எழுதுவதற்கு முன்பு ஒது செய்து அவர்கள் 2 ரக்காத்து தொழுவார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை பதிவு செய்கிற பெருமக்கள் சொல்வார்கள், ஒது இல்லாமல் சாலிஹீன்கள் காபாவை பார்க்க மாட்டார்கள். ஒது இல்லை என்று சொன்னால் சாலிஹீன்கள் ஹாஃபிதுகளை தொட மாட்டார்கள். குர்ஆனை தொடுவது தொடாமல் இருப்பதில்லை, அது ஒரு பெரிய சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு வெற்றி சர்ச்சை. இந்த சமூகம் அதிலே ஒரு பெரிய கவனத்தை இழந்து விட்டது. குர்ஆனை ஒது இல்லாமல் தொடலாமா தொடக்கூடாது என்று யாரும் 24 மணி நேரம் குர்ஆனை ஓதுவதும் கையுமாக இருப்பதில்லை. ஆனாலும் தேவையில்லாத ஒரு சர்ச்சை. ஹாஃபிதுகளை தொடுவதற்கு கூட ஒது வேண்டும் என்று பேணுதலாக இருந்தார். அவுரங்கசீபுடைய வரலாற்றில் ஒரு செய்தியை சொல்வார்கள். அவரிடத்தில் ஒரு பணியாளர் இருந்தார், வேலைக்காரர். அவருடைய பெயர் குல் முகமது. அவரை அழைக்கிற பொழுது அவர் குல் முகமது என்று அழைப்பார். சில நேரத்தில் அவுரங்கசீப் அவரை அழைக்கிற பொழுது குல் என்று அழைப்பார், முகமது என்று அழைக்க மாட்டார். ஏன் அப்படி அழைக்கிறார் என்று வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், அவுரங்கசீப் ஒதுவோடு இருந்தால் குல் முகமது என்று முழுமையாக சொல்வார். ஒது இல்லை என்று சொன்னால் முகம்மதுடைய ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்க கூடாது என்பதற்காக குல் என்று மட்டும்தான் அழைப்பார் என்று அவ்வளவு பேணுதலாக அவர் இருந்ததை ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடியும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உது என்று சொன்னால் பளிச்செடுத்தல், பளபளப்பாக்குதல் என்று அர்த்தம். அப்படி ஒன்றும் தெரியலையே ஒது செஞ்சா அப்படின்னு நமக்கு தெரியும். அது எங்கே தெரியும் என்றால் மறுமையிலே தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் நாளை மறுமை தினத்தில் அவ்வளவு மக்களும் ஒன்று சேர்ந்திருக்கிற பொழுது என் உம்மத்துமார்களை மட்டும் நான் தனியாக அடையாளம் காண்பேன். எப்படி அடையாளம் காண்பேன் என்றால் அவர்கள் அழைக்கப்படுவார்கள், இந்த உம்மத்தி யுதுஊன ஹுர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் உது. என்னுடைய அடியார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் நாளை மறுமை தினத்தில் எப்படி அழைக்கப்படுவார்கள் என்றால் முகம் பிரகாசிப்பவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் ஒது செய்த இடத்திலெல்லாம் முகம் அப்படியே பிரகாசித்து ஒளிவிட்டு பிரகாசிக்கும். அதை வைத்து என் உம்மத்துமார்கள் நாளைக்கு மறுமை தினத்தில் அழைக்கப்படுவார்கள். உங்களில் யாருக்கேனும் அப்படி அந்த பிரகாசத்தை நீடித்து நிலைக்க செய்ய முடியும் என்றால் அப்படி செய்து பழகுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் எப்பொழுதும் ஒதுவோடு இருக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அதை ஒரு வழக்கமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளை மறுமை தினத்தில் எல்லா நபிமார்களும் எல்லா சமூகங்களும் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அடையாளம் காண்பதற்கான மிக முக்கியமான ஒரு அமலாக இந்த உது என்று சொல்லக்கூடிய அந்த அமல் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை இப்படி சொன்னாங்க, மாமின் உம்மத்தி மின் நஹதின் இல்லா வ ஆரிஃபு யௌமல் கியாமah. என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லாரையும் நான் தனித்தனியாக நாளை மறுமை தினத்தில் அடையாளம் காண்பேன். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், எங்களை நீங்க துனியாவில் ஏற்கனவே பார்த்திருக்கிறீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியும். ஆனால் நமக்கு பின்னாலே வஃபாத்தானவர்கள், இறந்து போனவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் எப்படி அடையாளம் காண்பீர்கள் என்று கேட்டபொழுது ஹுர்ரம் முஹஜ்ஜலீன், அவருடைய முகம் அப்படி ஒளிவிட்டு பிரகாசிக்கும். அவருடைய ஒது செய்த உறுப்புகள் அனைத்தும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அதை வைத்து நான் இது என்னுடைய உம்மத்து தான் என்று அடையாளம் காண்பேன் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தை கேட்டார்கள், கருப்பு நிறத்தில் நிறைய குதிரைகள் வருகிறது, அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு வெள்ளை குதிரையை இருந்தால் அதை அடையாளம் காண்பது அதனுடைய எஜமானுக்கு சிரமமாக இருக்குமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் இல்லை என்று சொன்ன பொழுது அதே மாதிரிதான் என் உம்மத்தையும் நான் அடையாளம் காண்பேன் என்று சொன்னேன். நாம் உது செய்கிற பொழுது இந்த ஒரு சிந்தனையை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதுமானது. நம்முடைய பாவங்கள் கரைந்து ஓடும், நமக்கு சுவனம் கிடைக்கும், நமக்கு சுவனத்தில் தரஜா உயர்த்தப்படும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். நாளை மறுமை தினத்தில் நம்மை அடையாளம் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக சிறப்பு அமலாக இந்த உது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அடையாளம் காணும் விதமாக நம்முடைய மறுமை வாழ்க்கை அமையப்பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உது நிறைவாக செய்ய வேண்டும். நான் சட்டங்களை, அவருடைய சட்டத்திட்டங்களை பற்றி நான் பேசவில்லை, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை சொல்கிறேன். நிறைய முறைகள் இருக்கிறது. நாம் அரைகுறையாக அவசரமாக அதை முழுமையாக செய்யாமல், சரியாக கழுவாமல் நிறைய பேர் ஓடி நாம் சஃப்ல வந்து நிற்கிறோம். அப்படி இல்லை, அதை முழுமையாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஹுர்ரம் முஹஜ்ஜலீன், முகம் பிரகாசிப்பவர்களாக நாளை மறுமை தினத்தில் ரசூலுல்லாஹ் நம்மை அடையாளம் காண்பார்கள். அத்தகைய பாக்கியசாலிகள் கூட்டத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.